ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவுஸ் கோவிங், ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். ஸோ ரைட் நவ் இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஆஃப் இந்தியா, ஒக்கால தான் வந்து இருக்கேன். ஸோ இது வந்து ஒக்கால் இருக்கிற ஒரு பீச்சு. நிறையா பேர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வரமாட்டாங்க. ஏன்னா நிறையா பேர் வந்து துவாரகா வந்துட்டு அப்படியே வந்து போயிடுவாங்க, ஜாம்நகர், ராஜ்கோட் சைடு. இது வந்து ஒக்கால அதாவது துவாரகாவிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த பீச் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு சின்ன ஊர். ஆல்ரெடி இந்த ஊரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காட்டி செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து செக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இந்த பீச்சுக்கு பின்னாடி வந்து ஒரு கதை இருக்குது. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ என் கூட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் ஆக்சுவலி அ நேட்டிவ் ஃப்ரம் ஒக்கா. ஆல்ரைட், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பீச்சை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட பேசலாம். ஸோ இந்த பீச் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வரமாட்டேங்கிறாங்க. ரீசன் என்னென்னா இது வந்து ஹோலி பிளேஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த நவராத்திரி டைம்லலாம் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து பூஜையெல்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறையா பேர் வந்து இதெல்லாம் டேஞ்சரஸ் பிளேஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த பீச். அண்ட் ஓக்காவில் வந்து டோட்டலாக 3 பீச் இருக்குது. அந்த சைடு வந்து ஒன்று இருக்குது. அண்ட் திஸ் இஸ் பீச் நம்பர் 2. அண்ட் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பீச் இருக்குது. பட் அங்கே வந்து யாராலையும் போக முடியாது. அங்கே போகிற ஃபிஷர்மேனு அவங்க மட்டும்தான் வந்து போக முடியும். ஸோ யூ ஆர் நேட்டிவ் ஃப்ரம் ஓக்கா? Yes. I just actually want to ask you one thing. Why many people don't come here? Because there is a very people afraid that side because there is a fisherman and the high tide. So high tides. The Okay. main problem is high tides. High tides and these slippery night time and rocks and rocks. Okay. ஸோ நிறையா பேர் வந்து ஏன் வரமாட்டேங்கிறாங்கன்னு இந்த பையன் வந்து ஓக்கால் தான் வந்து ஹீஸ் அ நேட்டிவ். ஸோ இவன் வந்து என்ன சொல்கிறான்னா அலை வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து நிறையா வரும். அதனால வந்து யாருமே வந்து இந்த டைமில் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நான் பார்த்த வரைக்குமே இங்கே வந்து ராக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. ஸோ சில டைமில் அதாவது அந்த பௌர்ணமி அமாவாசையான்னு கரெக்டாக தெரியல. ஸோ அந்த டைமில் இருந்தால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லையே வந்து தாண்டிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் எனது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் வந்து இது ஸ்மால் டவுன் எதுவுமே வந்து இல்லை. பேட்வாரக்கா மட்டும் இங்கேருந்து வந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து போனால் இருக்குது. இட்ஸ் அ டூரிஸ்ட் ஸ்பாட், அவ்வளோதான். அண்ட் இந்த வீடியோவுக்கு நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டப் வந்து சொல்லிக்கிறேன். இட்ஸ் கான் பி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்ட் வந்து தெரியும், லைட் ஹவுஸ் மாதிரி. வாட்ஸ் த நேம் ஆஃப் தட் ஒன்? சாமியானி. Is it possible to go there? No. You can't. Why? Because there is not abandoned. Okay. Yes. The government said no anyone people go that side because it is the safety of people. Safety of people and Okay. the safety of that government, because in the 30 kilometer away there is பாகிஸ்தான். ஓகே. இனி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ இங்கேருந்து 30 கிலோமீட்டருக்கு அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நான் வந்து இதுக்கு இந்த ஒக்கா ஸ்டார்டிங்லேயே வந்து இந்தியன் நேவியோட ஒன்று வந்து பார்த்தேன். ஸோ பாகிஸ்தான் நேவியோட கண்டிப்பாக இங்கேருந்து 30 கிலோமீட்டர்ஸ்க்கு அந்த சைடு தான் இருக்கணும். ஸோ boats are catched by Indian Navy. Okay, some Pakistani boats are catched by Indian Navy In the time of fishing. Okay, and they again leave. Some Indians catched by Pakistani Okay. Coast Guard. And the people say that, and I also say that in the Independence Day of India and Pakistan. Okay. In rare case, the both exchange their Pride. boats and Other person. things. Okay. Only on Independence Day. Still that they have to be in prison. It is very rare. Very rare. Condition. Okay. So இந்த சாமியானி ஐலாண்ட் அங்கே வந்து தெரியுது. How much is the kilometer to that island? 1 kilometer. 1 kilometer. ஸோ அந்த சாமியானி ஐலாண்ட் அது பேர் வந்து நாங்கள் போகணுன்னு தான் நினச்சேன். அந்த வாரக்காக்கு வந்து பிளான் போடும்போது அந்த பேட்வாரக்கா, அதுக்கப்புறம் சிவராஜ்பூர், இப்போ போக போகிறோம் சிவராஜ்பூர். ஸோ அங்கெல்லாம் வந்து போகணுன்னு தான் வந்து நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக போக முடியாது. 1 கிலோமீட்டர் இருக்குது, நிறையா கல்லுக்கு, அதுக்கப்புறம் வந்து போக முடியாது. Do fishermen go there? No. Even fishermen வந்து போக முடியாதாமா? How many people live there? They are not live, they are exchange their duty. No, how many people live in that Samiani island? No one. No one. Countable number of people. That one is the house light keeper. Yeah, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது, அதை தான் அவன் சொல்கிறான். Go ahead. And people stay at midday and Okay. the duty change at the
6 to 7 p.m. ஓகே they just stay to guard it. Got it. ஓகே ஸோ அங்கே வந்து அந்த இடத்த பாதுகாத்துக்கிறதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மக்கள் வந்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி நான் பையன் வந்து சொல்கிறான். ஸோ எனக்கு அங்கே போகணும் போல் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் வேறு ஒன்று தனியாக இருக்குது. ஃப்ரம் தட் லைட் ஹவுஸ் இஸ் இட் பாசிபிள் டு சி பாகிஸ்தான்? நோவே. நோவே. ஓகே. ஸோ ஓகே, இந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து யாருமே வந்து பண்ணது வந்து கிடையாது. ஸோ நான் தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்து வந்து வீடியோ வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஒக்கா பீச்சு. பார்க்கறதுக்கு வந்து செமையாக இருக்குது. நீங்கள் யாராச்சும் குஜராத் சைடு வந்து வந்தீங்க அப்படின்னா, அதான் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வேலை எதுவுமே வந்து இருக்காது. ஜாம்நகர் இது வந்தீங்க அப்படின்னா, ஏன்னா இதுக்கு ஒக்காவுக்கு டுவாரக்காவுக்கு பக்கத்தில் இருக்க மிகப்பெரிய சிட்டி வந்து ஜாம்நகர் தான். கோயம்புத்தூர் சேலம் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ வந்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸை வந்து மறக்காமல் வந்து அப்படியே வந்துட்டு போங்க. கோயம்புத்தூர் திருப்பூர் தூரம் தான் ஃப்ரம் டுவாரக்கா டு ஒக்கா. டேரக்ட் ட்ரெயின் இருக்குது. ஸோ வந்துட்டு போங்க. யூ லிட்ரலி லவ் இட். ஸோ சுற்றி வந்து யாருமே வந்து கிடையாது. நான் மட்டும்தான் இருக்கேன். அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கிறதுங்க பார்த்துட்டு இந்த பையன் வந்து வந்தோம். ஸோ அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய் ஃபார் நோ. Do you want to say anything? No. Okay. I think we go to beach number 12. Oh, okay. Where is that located? In the line of this. Okay.